வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். செய்யும் செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும். செய்யும் செயல்கள் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு செயல் என்று சொன்னாலும் அதை நேரடியாக செயலாக செய்ய முடியாது. எண்ணம் என்பது தோன்றாமல் எந்த செயலும் நடைபெறுவது இல்லை. நான் நினைக்கவே இல்லை, அதுவாக நடந்து விட்டது என்று எதையாவது சொல்ல முடியுமா என்றால் சொல்லவே முடியாது. அப்ப எண்ணம் இல்லாமல் செயல் இல்லை. அப்ப இந்த இடத்துல அந்த எண்ணத்திலேயே அதை தூய்மை செய்யும் பொழுதுதான் நாம் அந்த தீய செயல்களில் இருந்து விடுதலை பெற முடியும். அப்ப இந்த செய்யும் செயல்களில் விழிப்புணர்வு என்று சொல்லும் பொழுது அந்த செயலாக மாறக்கூடிய இடத்தில் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏன் வரவில்லை என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அதாவது பொதுவாக ஆன்மீகத்தில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சமீபமாக நமது இந்த ஆனந்த யோகத்தின் தினம் ஒரு சிந்தனையை எல்லாம் விளக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்பதை விட அந்த நெகட்டிவ் என்பதிலிருந்து விலகுவது என்பதுதான் இன்றைய காலத்தில் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் பிராக்டிக்கலாக இருக்கிறது. நெகட்டிவ் அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டேன் என்று சொன்னால் இப்பொழுது மாற்றத்துக்கே வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதிகமாக பாசிட்டிவ் என்ற ஒரு நிலை வரும் பொழுது இந்த நெகட்டிவ் தானாக போய்விடும் என்பது உண்மை. ஆனால் இப்பொழுது இன்றைய சமுதாயம் ஆன்மீகம் என்பதற்குள்ளாக இப்பொழுதுதான் திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் எதுவெல்லாம் நாம் நம்மளுடைய அறத்துக்கு செயல்பாட்டுக்கு தடையாக இருக்கிறது என்பதை தெரிந்து அதிலிருந்து விலகுவதுதான் முதல் வேலையாக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உண்மையாக இருக்கிறது. சரி, அப்ப அந்த இடத்தில் ஏன் இந்த விழிப்புணர்வு இல்லை என்று பார்க்கும் பொழுது முதலிலே என்ன விளங்கி இருக்கிறோம்? செய்த செயலுக்கு உடனடியாக விளைவு வந்தால் இதுக்கு விளைவு வரும் என்று நம்பலாம். அதன் வரவில்லையே, அதெல்லாம் ஒன்றும் வராது என்று ஒரு அசாத்தியம். அப்ப இப்படி நினைத்து கொண்டு அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப ஒருத்தருக்கு விளைவு வருகிறது, செய்தார், அதற்கு விளைவு வருகிறது. அவருக்கு வந்தது எனக்கும் வந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அதுலேயும் ஒரு அலட்சியம் என்ற ஒரு நிலைக்கு இருப்பது. இப்போ இது எல்லாமே நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த துன்பத்துக்கான விளைவு காலத்தால் வருகிறது. அது ஏன் காலத்தால் வருகிறது? அது இறைவனுடைய அன்பும் கருணையும் என்று பல்வேறு சிந்தனைகளை நாம் செய்திருக்கிறோம் அல்லவா? இந்த ஒரு சிந்தனைகளுக்குள்ளாக பல்வேறு சிந்தனைகளை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் இது காலத்தால் வரும், வந்தே தீரும் என்ற ஒரு உறுதியான ஒரு தீர்வை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். ஏன், எப்படி இதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் அது இயற்கையிலிருந்து வந்தது, இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்தை நாம் புரிய வைக்க வேண்டும். இது இயற்கையிலிருந்து வரவில்லை, இறைவனிடமிருந்து வரலையப்பா, இதுதான் நீ ஒரு காலத்தில் செய்தது இன்றைக்கு வருகிறது.
அப்ப இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயற்கையிலே என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை முதல்ல புரிய வைக்க வேண்டும். இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லை, இயற்கை இன்பமயமானது. அப்ப எந்த இயற்கை அப்படி இருக்கிறது? அப்ப இயற்கையை பற்றி புரிய வைக்க வேண்டும். அப்ப வேதாத்திரி மகர்ஷி அவர்களது முழுமையான தத்துவத்தை புரிய வைக்காமல் இந்த விழிப்புணர்வு வரவே வராது. நம்ம சாதாரணமாக இந்த செயல்களில் விழிப்புணர்வுன்னு பேசிட்டோம். இந்த இடத்தில் மீண்டும் அதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னது? வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் காந்த தத்துவம், அலையியக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம், இந்த தத்துவம் தெளிவாக இருக்கும் வரை, அது இல்லாத வரை இது வராது. அது இருந்தால் இது இந்த விழிப்புணர்வு வந்துவிடும். அப்ப இந்த 4 தத்துவங்களும் இந்த விழிப்புணர்வு உடன் இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்கிறோம். அதன் பிறகு இப்போ அந்த பழக்கத்தின்படி வரக்கூடியது தானாக வருகிறது. அது மட்டுமல்ல, பழக்கம் கர்ம, அதாவது கர்மமைப்பு, இந்த ரெண்டுலையும் இருந்து வர்றது அந்த பதிவுகளின் அடிப்படையில் எண்ணங்களாக எழுச்சி பெறுவது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அதை தற்சோதனை செய்து அது எழுச்சி பெறாமல் நிறுத்துறதுங்கிறது தான் நம்மளுடைய பயிற்சி. ஆனா நாம செயல் செய்கிறோம் என்று ஒரு வார்த்தை இங்கு கூறப்பட்டிருக்கிறது. நாம செயல் செய்வது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம்னா, அந்த பிறர் மன தூண்டுதலும் சூழ்நிலையும், இது ரெண்டுலையும் நாம தான் செயல் செய்கிறோம். இப்ப இந்த எண்ணங்கள் 6 தேவை, தெய்வீகம் என்பது சரியானது, அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்து விட்டோம். இதில் தீய எண்ணங்கள் எங்க வருகிறது? இந்த 4 தான் வருது. பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவ அமைப்பு. இந்த 4ஐயும் 2ஆ பிரிப்போம் இன்னைக்கு. எப்படின்னா, அதாவது பழக்கம் என்பதையும் கருவ அமைப்பு என்பதையும் ஒன்றாக வைத்துக் கொள்வோம். இந்த இரண்டுமே பதிவுகளிலிருந்து எழக்கூடிய எண்ணங்கள். அதே சமயத்தில் சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், இது ரெண்டும் நமது பதிவுகளிலிருந்து எழுச்சி பெறுகிறது அல்ல. வெளியிலிருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பிறர் மன தூண்டுதலும், அதற்கு நாம் இடம் கொடுத்தோம் என்று சொன்னால், இடம் கொடுத்த பிறகுதான் அதே அனுபவம் நமது பதிவுகளில் இருக்கும் பொழுது அது எழுச்சி பெறுகிறது. அப்ப இந்த இடத்துல அந்த சூழ்நிலை வரும் பொழுதே அந்த இடத்துல நம்ம விழிப்புணர்வு வரணும். அந்த பிறர் மன தூண்டுதல் வரும் பொழுதே விழிப்புணர்வு வரணும். அப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது என்ன அப்படிங்கும்போது, விளைவறிந்த விழிப்புணர்வு. விளைவறிந்த விழிப்புணர்வு என்று சொன்னால், இந்த செயலை செய்தால் இது துன்பமாக வருமா, இல்லை துன்பத்தை போக்குமா என்ற ஒரு விளைவை அறிந்த ஒரு விழிப்புணர்வு என்பதுதான் விழிப்புணர்வு என்கிறது. அப்ப இது இன்பமாக வருமா, துன்பமாக வருமா, துன்பத்தை போக்குமா என்று அதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், இப்போ இதற்கு முன் இந்த அனுபவத்தில் எந்த செயலெல்லாம் துன்பமாக வந்தது, நமக்கு துன்பமாக வந்ததுக்கெல்லாம் எந்த செயல் காரணம். அப்ப இந்த தத்துவம் தெரியாமல் இதை நடைமுறைப்படுத்தவே முடியாது. அதனால இன்னைக்கெல்லாம் சமுதாயத்திலே இந்த அறத்தை இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று அந்த பாசிட்டிவை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படி செய்யுங்கள் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு வருவது கடினமாக இருப்பதற்கு காரணம், இந்த செயல் விளைவு கர்ம வினை தத்துவம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை நாம் உணராததுதான் காரணம். இன்னும் சில ஆன்மீகத்தில் இப்பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நவீன ஆன்மீகம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் பெரிய பெரிய அரங்கங்களிலே அதிகமான பணம் பெற்றுக்கொண்டு சொல்லுகின்ற சில அமைப்புகள், அவைகள் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த கர்மவினை என்பதை பற்றி சிந்தனையே செய்யாதீர்கள், இந்த கர்மவினை என்பதை தூக்கி போடுங்க, அது பாட்டு கிடக்க, அதை எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நீ இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், என்ன பெற வேண்டும், இதை நோக்கி ஓடு, இதை நோக்கி ஓடு என்று இந்த கர்மவினை என்ற ஒரு தத்துவத்தை அலட்சியம் செய்யுங்கள்
என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக தவறான ஒரு சமுதாய வழிநடத்தல் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் நாம் ஆன்மீகத்தில் ஒரு உயர்வு நிலைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த கர்மவினை என்பதை பற்றி நாம் சிந்திக்கவே வேண்டியதில்லை. அப்படி சிந்திக்காமல் இருக்கக்கூடிய நிலை எப்பொழுது நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால், அதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது? நாம் அந்த பக்குவம் அடைந்து விட்டோமா என்று எப்படி உணர்ந்து கொள்வது என்று சொன்னால், எந்த விளைவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் வந்து விட்டது என்று சொன்னால், அவருக்கு இந்த கர்மவினை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விளைவுகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்தால்தான் அதிலிருந்து தெளிவு வருவான். அப்பொழுதுதான் விழிப்புணர்வு வரும். ஆக ஒரு ஆன்மீகத்தின் உயர்வு நிலையில் வந்த பிறகு அவர் நேர்மறையாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்பொழுது நேர்மறை மட்டும் இருந்தால் போதும். அங்கு இந்த எதிர்மறை என்பதை நினைக்க வேண்டியதே இல்லை. அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது. ஆனால் இன்றைய ஆன்மீகம் யாருக்கு கொடுக்கிறோம்? முழுமையாக ஆன்மீகம் என்றால் என்ன என்ற ஒரு நிலைக்கு தெரியாதவர்களை ஆன்மீகத்துக்கு திருப்பக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட சாதகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி இருப்பவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லவில்லை என்று சொன்னால், இதையெல்லாம் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் திரும்பவே முடியாது. இப்ப இந்த இடத்தில் சங்கல்பம் செய்ய வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு இடத்துல சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த சங்கல்பம் என்பது என்ன என்று சொன்னால், இதை செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நினைப்பதுதான் சங்கல்பம். எதையெல்லாம் பெற வேண்டும், இதையெல்லாம் பெற வேண்டும், அதையெல்லாம் பெற வேண்டும் என்பது சங்கல்பமா என்று கேட்டால், அது 1% கூட சங்கல்பத்தில் அப்படி இல்லை. இதையெல்லாம் பெற வேண்டும் என்று சங்கல்பம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இறைவன் அத்தனையும் உன்னிடம் கொடுத்திருக்கிறேனே, இன்னும் இதை பெற வேண்டும் என்று சொல்கிறேன். எதை பெற வேண்டும்? அப்ப எல்லா வளங்களையும் இறைவன் கொடுத்து விட்டான். அதன் பிறகு சங்கல்பம் வைத்தால் இந்த சங்கல்பம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது சங்கல்பம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதை பெற வேண்டும், அதை பெற வேண்டும் என்று சங்கல்பம் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் என்ன என்று பார்த்தால், பெற வேண்டும் என்ற சங்கல்பங்கள் முழுவதும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அடுத்தவர்களிடம் இருப்பதை எனக்கு வர வேண்டும், பிறரிடமிருந்து பறிக்க வேண்டும் என்பதற்கான சங்கல்பமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறுதியாக அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சங்கல்பங்கள் அனைத்துமே எப்படி இருந்தது என்று சொன்னால், நாம் என்னென்ன தவறுகள் செய்து வைத்திருந்தோமோ அதிலிருந்து விலக வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. அந்த சங்கல்பங்களாகத்தான் இருந்தது, விட வேண்டியதாகத்தான் இருந்தது. இப்பொழுது பெற வேண்டிய சங்கல்பம் என்று சொல்லும் பொழுது, இறைவனிடமிருந்து இயற்கையிலிருந்து பெற வேண்டியது எதுவுமே இல்லை. ஆனால் இப்பொழுது பெற வேண்டியதற்கு சங்கல்பம் செய்யக்கூடிய அத்துணை அமைப்புகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே அடுத்தவர்களிடம் இருப்பதை எனக்கு வர வேண்டும் என்று சங்கல்பம் செய்வதாகத்தான் இருக்கிறது. அப்ப இது பறித்துண்ணுதல் என்பதற்கு சங்கல்பம் இடக்கூடிய சங்கமாக அது நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இயற்கை இனிமேல் நமக்கு கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை, அத்துணையும் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இது இங்கு சமநிலை இல்லாமல் இருக்கிறது. சமநிலை இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், நீ விட வேண்டியதை விட்டுவிட்டால் உனக்கு வர வேண்டியது தானாக வரும். அப்ப இதை பெற வேண்டும் என்ற சங்கல்பம் என்று சங்கல்பமே இல்லை. இந்த இடத்தில் சங்கல்பம் செய்து கொள்வோம் என்ற ஒரு வார்த்தை நாம் இன்றைய சிந்தனையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சங்கல்பம் என்பது நாம் இதையெல்லாம் விட வேண்டும், நாம் எதையெல்லாம் விட வேண்டும் என்பது மட்டுமே சங்கல்பமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த தத்துவங்களை எல்லாம் விளங்கி கொண்ட பிறகுதான் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். செய்யும் செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்கிறோம். அது எப்பொழுது வரும் என்று சொன்னால், இந்த தத்துவங்களில் தெளிவு வரும் பொழுதுதான் அது விழிப்புணர்வு வரும். அந்த தத்துவங்களின் தெளிவை கொடுப்பது ஒன்றே தமிழ் ஆனந்த யோகத்தின் நமது நோக்கமாக இருக்கிறது. தமிழ் ஆனந்த யோகம் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும். வாழ்க வளமுடன்.